விடுகதை என்ற பெயரை இன்னும் எப்படியெல்லாம் வேறு பெயர்களில் சொல்லி வந்தாங்கன்னு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தமிழ்ல 6 விதமான பெயர்களை மக்கள் பயன்படுத்திருக்காங்க. அது மட்டுமில்ல, மற்ற மொழிகளில் விடுகதைக்கான மாற்று பெயர்களையும் இங்க பார்க்க போறோம். முதல்ல தமிழ்ல என்னென்ன பெயர்களில் சொல்லி வந்தாங்கன்னு பார்ப்போம். 1வது பிசி, 2வது நொடி, 3வது புதிர், 4வது விடுகதை, 5வது வெடிபோடுதல், 6வது அழிப்பாங்கதை. இந்த மாதிரி தமிழ் மொழியில் வெவ்வேறு பெயர்களில் சொல்லி வந்திருக்காங்க. இதுபோல் மற்ற மொழிகளில் என்னென்ன பெயர்களில் சொல்லி வந்தாங்கன்னு பார்ப்போம். தெலுங்குல விடுகதா புதப்புக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடத்தில் ஓடகதா விடுகதா அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் விடுகதா கடங்கதா அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழியில் பிரம்மோத்தியம், பிரஸ்னம், கோதம், பிரவர்த்திகா, விவாத, சமஸ்யா கூட. மராத்தியில் உகானா, வங்கமொழியில் பிராகரிகதந்தா, குஜராத்தியில் வரத், இராஜஸ்தானில் பஹேலி, அஸ்ஸாமில் சதுர். இதேபோல் இங்கிலீஷில் இடல், ஜெர்மனியில் ரைச்சல், கிழக்கில் ஏனிமா, ஆப்பிரிக்காவில் அலோ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கோஸ் பசில்ஸ். இப்படியெல்லாம் வெவ்வேறு மொழிகளில் பல வகையான பெயர்களில் சொல்லி வந்திருக்காங்க. என்னங்க, விடுகதை அப்படிங்கிற பெயருக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதேபோல் மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.